அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் புதிதாக 881 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்படுவதற்கான அறிவிப்பை தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டிருக்கின்றார். 2025-26 ஆண்டை பொறுத்தவரை கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல 881 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது பணியமர்த்துவதற்கான அந்த இணையதளத்துல வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே 516 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்துவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது கூடுதலாக 881 இந்த கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 38 பாடப்பிரிவுகளின் கீழே தற்போது இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான விவரங்கள் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த முறை 516 கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்போது விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும்படி அவர்களுடைய அந்த விண்ணப்ப கட்டணம் என்பது செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நடப்பாண்டு முதல் பல்வேறு மொத்தமாக ஏற்கனவே 574 இடங்களுக்கு இந்த தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் என்பது தேர்வு செய்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக தற்போது 881 கௌரவ விரிவுரையாளர்களை விரைவில் எடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் வெளியாகியிருக்கின்றது. நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.